பகுத்தறிந்து பணி செய்க. உங்கள் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு 3 பில்லரில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சஸ்டெயினபிளாகவும் லாங் டேர்முக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம்குள்ளே வர முடியும். ஓகே, அப்படிப்பட்ட விஷயம் என்னென்னு பார்க்கலாமா டியர் லீடர்ஸ்? எஸ், இதில் வந்துட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸோ சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம ரீச் பண்ணுறது அண்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறது, அதுலேருந்து வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி அல்லது உங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய சர்வீஸை பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு வேல்யூ பேஸ்டு சர்வீஸை கொடுத்து அவங்கள ஒரு கஸ்டமர் பேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நம்பர் 1 சேல்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா நம்பர் 2. ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் சேல்ஸில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு டீம் எடுத்து அந்த டீமை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சேல்ஸை கற்றுக் கொடுத்து அவங்களையும் நல்ல இன்கம்குள்ளே கொண்டு வர வைக்கிறது பிஸ்னஸ். நீங்கள் சேல்ஸில் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறப்ப இட் வில் பி வெரி குட். கரெக்டாக? ஸோ அப்போ டீமை மேனேஜ் பண்ணி அதில் வரக்கூடிய டூப்ளிகேஷனுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களை இன்கம் எடுக்க வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது செகண்ட் பிஸ்னஸ் அப்படின்றது செகண்ட். ஓகே, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மூணாவதான ஒரு பில்லர்னு சொல்லலாம், இது சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேல்ஸில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா, ரெண்டாவது பிஸ்னஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா, தேர்டு சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சேல்ஸ் கஸ்டமர் பேஸையும் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் லீடர்ஸுடைய பேஸையும் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு இந்த 2 பேருக்கும் அடுத்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு சர்வீஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஓகே, ஸோ அவங்க சஸ்டெயினபிளாக லாங் டேர்முக்கு உங்கள் கூட வருவாங்க. டியர் லீடர்ஸ், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த 3ல் எப்படி சார் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன பண்ணலாம், எவ்வளோ % பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பர் 1 80-20 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரின்சிபல் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் முழுக்க சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து கஸ்டமருக்கு வந்துட்டு அந்த கஸ்டமருக்கு சர்வீஸை 20% கொடுங்க. சரியா? செகண்ட் ஹாஃபில் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு அண்டு பிஸ்னஸ்க்கான எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் சப்போர்ட் இந்த 3ஐயுமே 20% கொடுங்க. 80% பிஸ்னஸ், ஓகே சார், 20% வந்துட்டு சேல்ஸ் பிஸ்னஸ் சர்வீஸ். ஓகே, இந்த 3ஐயுமே கொடுக்கலாம். தேர்ட் ஹாஃபில் உங்களுடைய சர்வீஸ் முழுக்க உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், ஒட்டுமொத்த பிஸ்னஸ் அண்ட் ஒட்டுமொத்த சிஸ்டம்க்கான சர்வீஸ் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80% நீங்கள் வந்துட்டு கொடுத்து அதை சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஓடணும். அண்ட் 20% வந்து உங்களுடைய பர்சனல் பிஸ்னஸ் பர்சனல் சேல்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா, ஸோ பயோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஓகே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, என்கொயரி பண்ணி டீப்பாக நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க.